வணக்கம் மக்களே, நான் உங்களோட ரமேஷ் பேசுகிறேன். IBPS POவில் பாஸ் பண்ண உங்கள் எல்லாத்துக்கும் கங்க்ராச்சுலேஷன்ஸ். மை ஹார்ட்டியஸ்ட் கங்க்ராச்சுலேஷன், வாழ்த்துக்கள். ப்ரொபேஷன் ஆஃபீஸர் இன் பேங்கிங் இண்டஸ்ட்ரி அப்படின்றது லட்சக்கணக்கான மக்களோட ஒரு கனவு. அதில் நீங்கள் மேக்ஸிமம் வந்துட்டீங்க. இன்னும் ஒரே ஒரு ஸ்டெப் தான், அதையும் முடிச்சிட்டிங்கன்னா உங்களோட கனவு நிறைவேறிடும். ஓகேங்களா? இப்போ அதுக்கு தேவையானது என்ன? ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஒன்று தான் வேணும், கான்ஃபிடன்ஸ். You should have the confidence. Confidence இருந்தாலே you can get success in your life. Not only in the interview, in your life also. So confidence is a must. நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறது கான்ஃபிடன்ஸை பில்டப் பண்ணும். நீங்கள் என்னென்ன பார்க்கணும்? ஒரு 4 விஷயம், அவ்வளோதான். ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன படிச்சீங்க, அந்த இதுலேருந்து கொஞ்சம் கொஷின்ஸ் வரலாம். உங்களோட எஜுகேஷன் ஹவு இட் இஸ் கோயிங் டு பி யூஸ்ஃபுல் ஃபார் த பேங்கிங் இண்டஸ்ட்ரி அப்படின்றது நீங்கள் கரெக்டாக பாயிண்ட் சொல்லணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் உங்கள் ஏரியாவை பொறுத்த வரைக்கும் அங்கே என்ன ஆக்டிவிட்டி இருக்குது. பிஸ்னஸ் இருக்கும், இல்லைன்னா அக்ரிகல்ச்சர் இருக்கும், இல்லைன்னா இண்டஸ்ட்ரி இருக்கும். அந்த ஏரியாவில் என்ன இருக்கோ அதை பற்றி கொஞ்சம் இன்டெப்த்தாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ அக்ரிகல்ச்சர் இருக்குன்னா என்ன டைப் ஆஃப் பிளான்டேஷன் இருக்குது, பனானாவா, வேறு என்ன இருக்குது அது தெரிஞ்சுக்கோங்க. பனானா என்ன டைப் ஆஃப் பனானா இருக்குது, பேடினா என்ன டைப் ஆஃப் பேடி இருக்குது, அதோட பீரியட் எவ்வளவு, அது ஒன்று தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்து இப்போ இண்டஸ்ட்ரி அப்படின்னா, இப்போ எக்ஸ்போர்ட் ஓரியன்ட் இண்டஸ்ட்ரினா ஃபெமா ஆக்ட்னா என்ன, ஃபெரா ஆக்ட்னா என்ன, இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது ரெண்டு என்னென்னா, நீங்கள் எதுவும் புக்லாம் வாங்கிலாம் படிக்க வேண்டியது, ஜஸ்ட் உங்களோட கூகுளில் போய் சர்ச் பண்ணாலே உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் கிடச்சிடும். ஸோ அது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது உங்கள் ஏரியாவை பற்றி. நெக்ஸ்ட் என்ன, ரிசர்வ் பேங்கிங் பற்றி தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பேங்கிங்கில் ஜென்ரலாக கேட்குற கொஸ்டின்ஸ் என்ன, CRR, SLR ஏதாவது கேட்பாங்க. அது கேட்குறப்ப ஒரு கிளாரிட்டி இருக்கணும் சொல்கிறப்ப. ஜஸ்ட் CRRனா 6%, 5%, ப்ரையாரிட்டி செக்டார் அட்வான்ஸ்னா 40%, அந்த மாதிரிலாம் சொல்லாதீங்க. CRR அப்படின்னா 6%, 6% ஆஃப் NDTL. உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும் NDTLனா என்னன்னு தெரியும். 6% ஆஃப் NDTL விச் வில் நாட் கேரி இன்ட்ரெஸ்ட், அந்த மாதிரி சொல்லணும். அதில் என்னென்ன இருக்கலாம், கேஷ் ஆன் ஹேண்ட், இல்லைன்னா கேஷ் வித் அக்கௌண்ட் பேலன்ஸ். ரிசர்வ் பேங்க்ல இருக்க அக்கௌண்ட் பேலன்ஸ் இருக்கலாம். இது மாதிரி மெயினாக நீங்கள் சொல்ல வேண்டியதுன்னா 6% ஆஃப் NDTL ஆர் 5% ஆஃப் NDTL அது சொல்லணும். அதே மாதிரி ப்ரையாரிட்டி செக்டார் அப்படின்னா 40% ஆஃப் நெட் பேங்க் கிரெடிட் அப்படின்றது கண்டிப்பாக சொல்லணும். இதை கரெக்டாக சொல்லுங்கள். லாஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அன்னைக்கு காலையில் போகிறப்ப கூட பேப்பரை படிச்சுட்டு போங்க. பேப்பரை படிச்சுட்டு போனீங்கன்னா உங்களுக்கு என்ன அன்னைக்கு நடக்குதுன்றது தெரியும். இது தெரிஞ்சால் போதுங்க, வேறு ஒன்றும் கிடையாது, வெரி சிம்பிள். அதே மாதிரி இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு 4 years 5 years கேப் இருக்குது. அவங்கெல்லாம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த 4 years 5 yearsல என்ன பண்ணீங்க அப்படின்றது ஒரு கிளியராக சொல்லுங்கள். நான் 5 yearsஆ ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தேன், 7 yearsஆ ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தேன்னா விச் இஸ் நாட் அட் ஆல் அக்செப்டபிள். அதெல்லாம் அக்செப்டே ஆகாது. அதே மாதிரி அந்த 4 yearsல எங்கள் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, எங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, எங்கள் அக்கா கல்யாணம். டோன்ட் பிரிங் எனி ஃபேமிலி இஷ்யூஸ் இன்டு த இன்டர்வியூ ஹால். அது எப்பயுமே நெகட்டிவ் தான் கொடுக்கும். நோபடி இன் த வேர்ல்ட் இஸ் இன்ட்ரெஸ்டட் இன் யுவர் பர்சனல் சாரோஸ் ஆர் சேட்னஸ். நோபடி இஸ் இன்ட்ரெஸ்டட் எக்ஸப்ட் யுவர் பேரண்ட்ஸ். உங்கள் பேரண்ட்ஸை தவிர வேறு யாரும் நீங்கள் கஷ்டப்பட்டீங்களா இல்லையான்றது யாரும் கவலைப்பட போகிறதில்ல. ஸோ அதெல்லாம் கொண்டாடாதீங்க. நிறைய பேர் அது ஒரு சிம்பத்தியாக இருக்கட்டும் அப்படின்னு கொண்டாடுவாங்க. அதெல்லாம் பண்ணாதீங்க. அதே மாதிரி இன்னொன்று, இப்போ இன்டர்வியூக்கு வர்றீங்க, இல்லைன்னா உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா ஃபீல் ஃப்ரீ டு ஆஸ்க் டு த கணேஷ் ஆர் ரீனா. இல்லை இன்டர்வியூ வந்தீங்கன்னா எங்கள்கிட்ட கூட கேளுங்க, உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் சரி. அதே மாதிரி டவுட்டுன்றது இதில் சின்ன டவுட்டு பெரிய டவுட்டுன்றதுலாம் கிடையாது. டவுட் இஸ் அ டவுட், தட்ஸ் ஆல். அதில் எந்த வித மாற்றமும் கிடையாது. அதனால டவுட் வந்ததுன்னா கேளுங்க. அது ஒன்று. இன்னொன்று நீங்கள் பேசுகிறப்ப கான்ஃபிடன்ஸ் லெவலை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு உங்களோட இங்கிலீஷ் நாலேஜ் நல்லா இருக்கணும். நிறைய பேர் நல்லா எழுதுறீங்க, நல்லா படிக்கிறீங்க, நல்லா செய்கிறீங்க, ஆனால் பேசுகிறப்ப திணறீங்க. அது மாத்திரம் வேண்டாங்க. அதே மாதிரி இன்னொன்று நான் சொல்கிறேன், இப்போ உங்களுக்கு பேச கஷ்டமாக இருக்கா, உங்கள் வீட்டில் அப்பா அம்மா அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி யாராவது இருப்பாங்க, அவங்கள உட்கார வச்சு பேச சொல்லுங்கள். நீங்கள் பேசுங்க, அவங்கள்ட்ட இங்கிலீஷில் பேசுங்க. அவங்களுக்கு புரியலன்னாலும் பரவாயில்ல, உங்களுக்கு புரியலன்னு பரவாயில்ல, பேசுங்க. பேச பேச உங்கள் கான்ஃபிடன்ஸ் லெவல் இம்ப்ரூவ் ஆகும். அது ஒன்று. அதே மாதிரி இந்த 5 years கேப் இருக்கவங்கெல்லாம் நிறைய பேர், நானும் ஃபார் த பாஸ்ட் செவரல் இயர்ஸாக பார்க்குறேன், அக்ரிகல்ச்சரல் பேக்ரவுண்ட்லேருந்து வர்றவங்க நான் சும்மா தாங்க இருக்கேன்ன்றாங்க.
அது என்ன சும்மா இருக்கிறது எனக்கு புரியல. இப்போ வயலுக்கு தண்ணி பாய்ச்சுவீங்க, நீங்களும் வாய்க்காலில் போய் இப்போ தண்ணி பாய்ச்சிருப்பீங்க, அது அக்ரிகல்ச்சரல் ஆக்டிவிட்டி தான். அதே மாதிரி மாட்டுக்கு தண்ணி வைப்பீங்க, தட் இஸ் அலைடு ஆக்டிவிட்டி ஆஃப் அக்ரிகல்ச்சர், அவ்வளோதானே. இதில் இதில் என்னன்னா நிறைய பேர் வந்து அக்ரிகல்ச்சர் சொல்றது ரொம்ப சங்கடப்படுறீங்க. அந்த மாதிரி படாதீங்க. அக்ரிகல்ச்சர் இஸ் த பேக் போன் ஆஃப் இந்தியா, நாட் ஓன்லி இந்தியா, ஃபார் த ஹோல் வேர்ல்டு. அக்ரிகல்ச்சர் இஸ் அ மஸ்ட். சோறு தானேங்க முக்கியம். சோறு இல்லாமல் வேற என்னங்க பண்ண முடியும்? அந்த சோத்தை போடுறவன் பெரிய ஆளுங்க, விவசாயி. அது எதுக்காக நீங்க தயங்கி தயங்கி சொல்றீங்கன்னு எனக்கு புரியல. அக்ரிகல்ச்சர் ஒரு பெரிய விஷயம், அதனால தைரியமா சொல்லுங்க அக்ரிகல்ச்சரல் பேக்ரவுண்ட். இதை மாதிரி சொல்லுங்க, வேற ஒன்றும் பிரச்சனை இல்லை. அழகா ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் ஆனந்தமா இருந்துவாங்க. ட்ரெஸ்ஸிங்கை பொறுத்த வரைக்கும் ரீனா கிளீனா சொன்னாங்க எப்படி ட்ரெஸ் பண்ணணும், அதை ஃபாலோ பண்ணுங்க போதும், வேற ஒன்றும் வேண்டாம். உங்களுக்கு என்ன டவுட்னாலும் கூச்சப்படாமல் கேளுங்க, கணேஷ்டையோ ரீனாட்டையோ கேளுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவங்களும் நல்லா கோஆப்ரேட் பண்ணாங்க. ஓகேங்களா? ஆல் த பெஸ்ட் எவ்ரி ஒன். காட் பிளஸ் யூ ஆல். எல்லாரும் அது பிஓஸ் ஆக ஐ ஆல்சோ ப்ரே டு காட். காட் பிளஸ் யூமா. அகைன் ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ. பாய்.